நண்பர்களே வணக்கம். போத்தூர் ரயில் பயனாளர் சங்கத்திய பொதுச்செயலாளர் சுப்பிரமணியன். இன்று நாம் காண இருக்கும் காணொலி கோவை பெங்களூர் வந்தே பாரத் ரயில் சம்பந்தமாக. கடந்த சில தினங்களுக்கு முன்னால் கோவையிலிருந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட்டுக்கு புதிதாக வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட்டது. அது காலை 5 மணிக்கு இங்கே புறப்பட்டு 11:30 மணிக்கு பெங்களூர் சென்று அடைகிறது. அங்கிருந்து 1:40க்கு புறப்பட்டு கோவைக்கு 8 மணிக்கு வருகிறது. இந்த ரயில் திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, ஒசூர் போன்ற ரயில் நிலையங்கள் நின்று செல்லும். கிட்டத்தட்ட 6.5 மணி நேரம் ரயில் பயணிக்கக்கூடிய நேரம் ஆகும். இந்த கோவை வாழ் மக்களுக்கு மிகப்பெரிய மனக்குறை என்னவென்று சொன்னால், காலையில் 5 மணிக்கு இந்த வண்டி புறப்படுறது. 5 மணிக்கு புறப்படணும், அவங்க வீட்டில் 3:30 மணிக்கே புறப்படணும். அப்போ தான் ரயில் நிலையத்தை அடைய முடியும். கோயம்புத்தூரை பொறுத்தவரைக்கும் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வெரி வெரி புவர். காலையில் வண்டி ஏர்லி மார்னிங்லாம் இங்கே பஸ்ஸு கிடைக்காது. எல்லாம் ஆட்டோ டாக்ஸி பிடிச்சி தான் வர வேண்டி வரும். அப்படி ஆட்டோ டாக்ஸி பிடிச்சோன்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட அதுக்கே 250, 300, 350 ரூபாலாம் நம்ம கொடுக்க வேண்டி வரும். அஃப்கோர்ஸ் வந்தே பாரத் என்பது வசதி படைத்தவர்கள் பயன்படுத்தக்கூடிய வண்டி. இப்போ சாமானிய ஏழைங்களும் அதிகமாக அந்த வண்டியை பயன்படுத்த முடியாது. ஒரு எமர்ஜென்சி காலகட்டத்தில் பயன்படுத்தலாமே தவிர தினந்தோறும் பயன்படுத்த முடியாது. ஏன்னா அந்த வண்டி கொஞ்சம் டிக்கெட் ஃபேர் என்பது காஸ்ட்லி தான். ஆனால் யார் செலவு செய்தாலும், வசதி படைத்தவர்களே செலவு செய்தாலும், அவர்கள் காலையில் 350, 400 ரூபா கொடுத்து கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் பஸ் வசதி இருந்தால் பரவாயில்லை. ஆகவே ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பஸ் வசதி செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் ரயில்வே நிர்வாகம் இந்த வண்டி 5 மணிக்கு புறப்படுறதுக்கு பதிலாக காலையில் 6 மணிக்கு மேல் புறப்பட்டால் பயனுள்ளதாக இருக்கும் என்பது கோவை வாழ் மக்களுடைய கோரிக்கை. இப்போ இந்த வந்தே பாரத் ரயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பெங்களூருக்கு பல அமைப்புகளும் கோரிக்கை வைத்தது. நாம் கோரிக்கை வைத்தாலும் வைக்காட்டாலும் ரயில்வே நிர்வாகம் கண்டிப்பாக வந்தே பாரத் கொண்டு வரும். காரணம் என்ன என்று சொன்னால், இந்த வந்தே பாரத் என்பது பாரத பிரதமருடைய தனி அசைன்மெண்ட், அவருடைய ஒரு அஜெண்டா. அவர் அனைத்து இடங்களிலும் இந்த வந்தே பாரத் ரயில் கொண்டு வரணுங்கிறது முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து திருவனந்தபுரம், கோயம்புத்தூர்லேருந்து மேங்களூர் போன்ற பகுதிகளுக்கு வந்தே பாரத் ரயில் இயக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. அப்படி சில தகவலாம் நமக்கு கிடைக்கிறது. நாம் வச்சாலும் கேட்டாலும் அந்த வண்டி வரும். இருந்தாலும் நாமளும் அந்த கோரிக்கை வைத்தோம். ஆனால் நமக்கு ஒரு வேதனை என்னவென்று சொன்னால், இந்த வண்டியெலாம் வைத்த உடனேயே கிடைத்து விடுகிறது, நம்ம வைக்காட்டாலும் கிடைக்கிறது. ஆனால் 50 ஆண்டு காலமாக கோயம்புத்தூரில் இருந்து பெங்களூருக்கு இரவு ரயில் இயக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறோம். அந்த இரவு ரயில் தரமாட்டேங்கிறாங்க. எத்தனை வருஷமாக? 50 ஆண்டாக நம்ம கேட்டுட்ருக்கோம். அது கோயம்புத்தூர் ஒரு மெயின் சிட்டி, பெங்களூர் ஒரு மெயின் சிட்டி. இந்த 2 நகரத்தையும் இணைக்கக்கூடிய இரவு நேர ஸ்லீப்பர் கிளாஸ் வசதியுடன் ரயில் வேணும்னு நம்ம கேட்டிருக்கோம். தரமாட்டேங்கிறாங்க. ஆனால் கேட்டால் என்ன சொல்கிறாங்க? பொட்டி இல்லை, பிளாட்ஃபார்ம் இல்லை, மெயின்டைன் பண்ண வசதி இல்லை, இன்ஜின் இல்லை, இப்படி பல காரணங்கள் சொல்கிறாங்க. ஆனால் வந்தே பாரத்துக்கு மட்டும் அவங்களுக்கு இன்ஜின் இருக்கும், பொட்டி இருக்கும், பிளாட்ஃபார்ம் இருக்கும், எல்லா வசதியும் இருக்கும், மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லா சௌகரியமும் இருக்கும். அப்போது ரயில்வே துறையை யாருக்காக பயன்படுகிறது, யாருக்காக மாற்ற முயற்சிக்கிறார்கள் என்ற ஒரு கேள்விக்குறி வருகிறது. இப்போ வசதி படைத்தவர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க காரில் போயிடுவாங்க, இல்லை ஃப்ளைட்டில் பிளெயினை பிடிச்சி போயிடுவாங்க. அவங்களுக்கு பல வசதிகள் இருக்குது. ஆனால் சாமானிய மக்கள், ஏழை மக்கள்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பஸ்ஸு பயன்படுத்துவாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ரயிலை தான் பயன்படுத்துவாங்க. இன்றைக்கி என்ன சூழ்நிலை? நமக்கு ரயிலும் நாட்பட நம்ம கையை விட்டு போகிறதோ, சாமானிய ஏழை மக்களுக்கு பயனில்லாமல் போகிறதோ என்ற அச்சம் நமக்கு ஏற்படுகிறது. இப்போ நாம் பல வருஷமாக கேட்டுட்ருக்கோம் இந்த இரவு ரயில் பெங்களூருக்கு. ஆனால் ரயில்வே நிர்வாகம் செவிசாய்க்கவில்லை. அது மட்டும் இல்லை, கோயம்புத்தூர்லேருந்து ராமேஸ்வரம், கோயம்புத்தூர்லேருந்து தூத்துக்குடி, கோயம்புத்தூர் மதுரை, கோயம்புத்தூர் செங்கோட்டை, கோயம்புத்தூர் போடிநாயக்கனூர் போன்ற பதிகளுக்கு ஏற்கனவே இயங்கி கொண்டு வந்த வண்டிகளை இயக்குங்கன்னு சொல்கிறோம். அதுவும் இயக்க மாட்டேங்கிறாங்க. பேசஞ்சர் ரயில், ஃபாஸ்ட் பேசஞ்சர், இப்போ அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்கிறாங்க, அந்த வண்டி கேட்குறோம், அதுவும் இயக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இதற்கெல்லாம் ரயில்வே நிர்வாகத்தால் முடிவதில்லை. ஆனால் வந்தே பாரத் மட்டும் முடிகிறது என்று சொன்னால் அது என்ன அர்த்தம், என்ன கேள்வி என்பது சாமானிய மக்களிடம் இந்த கேள்வி எழுந்து கொண்டு வருகிறது. பலரும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நம்மளை ஒருபுறம் வந்தே பாரத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தாலும், மறுபுறம் மற்ற ரயில்கள் எல்லாம் ஏன் இயக்குவதில்லை, நீங்கள் கேட்பதில்லையா, வலியுறுத்துங்கள் என்ற கோரிக்கை வந்த வண்ணம் இருக்கின்றன. அதனால தான் இந்த காணொலி மூலிமா நாம் பதிவு செய்கின்றோம். ஆகவே ரயில்வே நிர்வாகம், மத்திய அரசு, ரயில்வே அமைச்சகம் இதை பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு விரைவில் சாமானிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஸ்லீப்பர் கிளாஸ் வண்டியை, இரவு நேர வண்டிகளை அறிமுகம் செய்ய வேண்டும். எங்களது கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.